மீனா தன்னுடைய வீட்டுக்கு தம்மா கிட்ட வந்துட்டு பேசணுன்றதுக்காக போகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே சீதா வந்திருக்கிறது தெரிஞ்சு இங்கே மீனா சீதாவை பார்த்து பேசுவோன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் சீதா அமைதியாக ரொம்ப கவலையோடு உட்காந்துருக்க. மீனாவை பார்த்ததுமே ரொம்ப கோவப்படுறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்ல, ஏன் சீதா இவ்வளோ கோவப்படுறேன் அப்படின்னு சொல்ல வாசலில் நிற்க வச்சே பேசுகிறாங்க. நீ முதல்ல இங்கேருந்து போ, உன்னை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல, உன் முகத்தை பார்த்து பேசக்கூட எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சீதா சத்தம் போட உடனே மீனாவுடைய முகம் மாறுது. ஏய் சீதா என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவள் உன் அக்காடி அப்படின்னு சொல்ல, நான் தான் அவளை என் அக்காவை நினைக்கிறேன், அவள் என்னை அந்த மாதிரி நினைக்கவே மாட்டாளே. எப்பயுமே எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை வர மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே தானே இருக்கு. மாமா நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிதான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாரு, ஆனால் கடைசியில் பார்த்தா அது ஏதாவது ஒரு வினையில தான் போய் முடியுது. இப்போ அவர் எவ்வளோ ஆசையாக இருந்தார் தெரியுமா, எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிரும், அது எத்தனை நாள் கனவு தெரியுமா, எத்தனை வருஷம் கனவு தெரியுமா. இப்போ போய் அவருக்கு இப்போ சஸ்பெண்ட் ஆகி நிற்கிறாரு. ஏற்கனவே இங்கே முத்து மாமாவால் தான் அவர் ஒரு தடவை சஸ்பெண்ட் ஆனார். இப்போ திரும்பவும் இவராலே தான் சஸ்பெண்ட் ஆகி நிற்கிறாரு. இப்போ இவருக்கு வரப்போகிற ப்ரமோஷன் இங்கே கிடைக்காமலே போயிட போகுது. இன்னும் ஒரு தடவை அவருக்கு சஸ்பென்ஸ் கிடைச்சதுனாலே போதுமே, அவருக்கு ப்ரமோஷனே கிடைக்காதுக்கா. இதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது, நீயும் மாமாவும் படிச்சிருந்தா தானே இதெல்லாம் உனக்கு தெரிய போகுது. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கும் புரியாது மாமாவுக்கும் புரியாது அப்படின்னு சொல்ல சீதா இப்படி பேசுகிறதை கேட்ட எங்கள் மீனாவுக்கு பயங்கர கோவம் வருது. உள்ளே இருக்க அருணை வெளியே வராங்க. என்னாச்சு சீதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வரேன். அருணை பார்த்துட்டு இங்கே மீனாவும் அப்படியே நிற்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்லை பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்ப தான் பார்க்குறாங்க. என்னக்கா நான் இப்படி பேசிட்டேன்னு ரொம்ப கோவப்பட்டெல்லாம் போக வேணாம், உன்னே தான் இவர் உள்ளே கூப்பிடுறாரு, உள்ளே வந்துட்டு போ அப்படின்னு சொல்ல, நீ வாடி உள்ளே வா, இவ இப்படி தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான்னு அங்கே சந்திராவும் மீனாவை கையை பிடிச்சி இழுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது அங்கே நின்றுட்டு இருக்க அருண் மீனாவையும் பார்க்குறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் பண்ண வேலையால் எனக்கு பாருங்க கடைசியில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சுன்னு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் என்னங்க பண்ணுவார் அப்படின்னு உடனே மீனா கேட்குறாங்க. என்னங்க ஆமாம் நீங்கள் எப்போதுமே உங்கள் ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க மாட்டீங்க, அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணி நிற்பீங்கன்னு சொல்ல, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது சரிதான், அவர் என்றைக்குமே மாமாவை விட்டே கொடுக்க மாட்டா. மாமா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலுமே அவங்க பண்ணுற தப்புக்கு இவ கூட தான் நிற்பாளே தவிர அவர் பண்ணுறது தப்புன்னு இவ சொல்லவே மாட்டான் அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவுக்கு கோபம் வந்துடுது. ஆமாம் அவர் என்ன தப்பு பண்ணாரு, அவர் தப்பு பண்ண என்ன தப்புக்கு நான் அவர் கூட பக்கத்தில் நின்று ஏதாவது சொல்லு சீதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே சீதாவால் எதுவுமே பேச முடியாமல் மின்னு முழுங்குறாங்க. சீதா நீ கொஞ்சம் வாயை அமைதியாக வச்சுட்டு இரு அப்படின்னு நின்றுட்டு இருக்க சத்யாவும் அவங்க அம்மா சந்திராவும் சொல்ல, ஆமாம் அம்மா இந்த வீட்டுக்காகவே படிப்பை விட்டான்னு சொல்லி இவன் மேலே உங்களுக்கு ஏகப்பட்ட அக்கறையெல்லாம் இருக்கிறதெல்லாம் சரிதான், அந்த அக்கறையும் கருணையில் பாதியும் எனக்கு கொஞ்சம் ஏன் மேலே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு தோணுதுன்னு எங்கள் சீதா சொல்லும்போது, ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிறேன், அம்மாவுக்கு 3 பசங்களுமே ஒன்று தாண்டி அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நானும் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன் அப்படின்னு உன்னை சீதா சொல்ல, சீதா நீ எதுக்கு அத்தைக்கிட்ட கோவப்படுறேன், அந்த முத்துவெல்லாம் எனக்கு ப்ரமோஷனும் போச்சு சஸ்பென்ஷனும் ஆகி வந்து நிற்கிறேன், இதுக்கு அத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட கோவத்தை காட்டாதானே அருண் தன்னை நல்லவனை காட்டிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்தில் மீனா சீதாவை பார்த்து, இங்கே பாரு சீதா என் புருஷன் மேலே எனக்கு தெரியும், அவர் நல்லது தான் பண்ணாரே தவிர யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர் கிடையாது. போதும் அக்கா, நீ திரும்ப திரும்ப மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால அதனால மட்டும் அவர் நல்லவர் ஆயிட முடியாதுன்னு சொல்ல, இதுக்கப்புறம் என் புருஷனை பற்றி இன்னொரு வார்த்தை தப்பாக பேசினேன் அப்புறம் நான் மனுஷவே இருக்க மாட்டேன்னு சொல்ல, என்ன பண்ணுவா அடிப்பியா, அடி பார்க்கலாம், என் புருஷன் எனக்கு சப்போர்ட்டாக நிற்பார், என்னை ஒரு வார்த்தை நீ அடித்து எதிர்த்து அடித்தாலும் கூட அவர் கேள்வி கேட்பாருன்னு சொல்ல, இங்கே மீனா சொல்கிறாங்க, உன்னை அடிக்கிறதுனால எனக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல, உன்னை அடித்து நானும் வருத்தப்பட்டு இருக்க போகிறதும் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே சீதா அருணை பார்த்து சொல்கிறாங்க, என் அக்காவுக்கும் மாமாவுக்கும் என்ன சொன்னாலுமே புரியாது, இன்னைக்கு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காம போனதுக்கு காரணம் மாமா தானே, அவர் படிக்கலை, அவர் படிக்காமல் இந்த மாதிரி கஷ்டப்படுறது மாதிரி நீங்களும் கஷ்டப்படணும்னு அவர் நினச்சிருக்காரு, அதனால தான் இப்படி பண்ணியிருக்காருன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே மீனாவுக்கு கோவம் வந்து பல்லான்னு ஒரு அறையை விட, என்னங்க ஏன் கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டியை நீங்கள் அடிக்கிறீங்க சொல்லும்போது, என் புருஷனை யார் தப்பாக பேசினாலும் அடிக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி பெரிய படிப்புன்னு சொல்கிறேன், இவ்வளோ பெரிய படிப்பு படித்த உன் புருஷனுக்கு அந்த இடத்துல அடிபட்டு கிடக்கிற அந்த அம்மாவை காப்பாற்ற தோணலை, ஆனால் அந்த இடத்துலேருந்து அவருடைய ப்ரமோஷனுக்காகவும் அவர் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காகவும் அடிச்சு போட்டுட்டு போன அந்த ஆளை பிடிக்க தானே ஓடுறாரு, இது தாண்டி ஓம் புருஷனுக்கும் ஏன் புருஷனுக்கும் இருக்க வித்தியாசம், அதுதான் அவருடைய குணம்னா இது தாண்டி ஏன் புருஷனுடைய குணம் அப்படின்னு சொல்லும்போது அருணும் சீதாவும் வாயடிச்சு போய் நிற்க, இங்கே சத்யாவும் சரி சந்திராவும் சரி மீனா பக்கத்தில் மீனாவுக்கு துணையாக நிற்கிற மாதிரியே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, என் புருஷன் அந்த அம்மாவை காப்பாற்றணும்னு நினச்சாரே தவிர உன் புருஷனுக்கு ப்ரமோஷன் போகணும்னு ஒரு நாளும் அவர் நினச்சி பார்த்தது கூட கிடையாதுடி, அது மட்டும் இல்லை அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, 2 பேருமே எதையுமே தெரியாமங்க மீனாவை பார்க்குறாங்க. இங்கே படிச்சிருக்கேன்னு சொன்னதுனால மட்டும் பெரிய படிப்பாளியும் அறிவாளியும்
யாராலையும் ஆகிட முடியாது. நல்ல மனசு வேணும். நான் ஒரே ஒரு விஷயம் உங்களை கேட்க வரும். அந்த இடத்துல நான் இப்படி கேட்குறேனே தப்பாக மட்டும் நினச்சிக்காதீங்க. அந்த இடத்துல இங்கே உங்கள் அம்மாவுக்கு இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்க அப்படியே கிடக்கட்டும்னு விட்டுட்டு நீங்கள் அந்த ஆளை பிடிக்கிறதுக்காக தான் ஓடுவீங்களா? அதுதான் உங்களுடைய குணமா? இல்லைல்ல, நிச்சயமாக உங்கள் அம்மாவுக்கு என்ன ஆயிருக்குமோன்னு ஒரு பதட்டம் உங்களுக்குள்ளே இருக்கும்ல. அது உங்கள் ஃபேமிலியாக இருக்கும்போது மட்டும்தான் அருண் உங்களுக்கு இருக்கும். ஆனால் என் புருஷன் எல்லாரையுமே தன்னுடைய ஃபேமிலியாக நினைக்கிறவர். அதனால் அவருக்கு எல்லார் மேலேயுமே ஒரு தனிப்பட்ட அக்கறை இருக்கும். அதனால தான் அன்னைக்கு நீங்கள் அந்த தாத்தா பாட்டியை தள்ளி போய் விட்டவ கூட அங்கே ஆரம்பித்த சண்டை அதனால தான் வந்தது. அதை நீங்கள் இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்கல. வயசானவங்கன்னு கூட பார்க்காம அன்னைக்கு கீழே தள்ளி விட்டீங்க. அதில் அவங்களுக்கு தலையில் கூட அடிபட்டது. அந்த வருத்தம் கூட உங்கள் முகத்துலையோ மனசுலையோ கொஞ்சம் கூட இல்லை. அதை நான் நேராகவே பார்க்க செஞ்சேன். அதே போல தான் அன்னைக்கும் நீங்கள் நடந்துட்டுருக்கீங்க. இது உங்களுடைய குணம். அதை மாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது. அதே போல் என் புருஷனுடைய குணத்தை மாற்றணும்னு நீங்களும் நினைக்காதீங்க. என்னடி சொன்ன? படிப்பு படிச்சிருக்காரு, கஷ்டப்படக்கூடணும், அதே மாதிரி கஷ்டப்படணும்னு நினைக்கிறனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்கிறல சீதா. அவர் ஒரு நாளும் இந்த மாதிரி நடந்துக்கவரும் கிடையாது, நடந்துக்கிட்டதும் கிடையாது. இது இப்போன்னு இல்லை, உனக்கு எப்போ சொன்னாலுமே புரிய போகிறதும் இல்லை அப்படின்னு சீதாவை பார்த்து சொல்லிட்டு, இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு தன் ஃபோனில் எடுத்துட்டு அதில் ஒரு வீடியோ எடுத்து காட்டவும் செய்கிறாங்க. இப்போ தான் இந்த வீடியோவை அவர் போடவும் செஞ்சுருக்காரு. உன் புருஷனுக்கு போன வேலை திரும்ப கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை என் புருஷன் பார்த்துட்டார் அப்படின்னு சொல்லி தாங்கிட்ட இருக்க வீடியோ எடுத்து அந்த சீதா கிட்டே அருண் கிட்டேயும் காட்டுறாங்க. பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்ட எல்லாருமே அந்த வீடியோவை அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. அதாவது அந்த ஃபோனில் இருக்க வீடியோவில் எங்கள் அம்மி அந்த முத்தை என்ன பண்ணுறாங்க, தயவு செஞ்சு இங்கே மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நல்ல மனுஷனுடைய வேலை போகிற அளவுக்கு பெரிய ஒரு தப்பை பண்ணிட்டாங்க. அது அங்கே அந்த இடத்துல அந்த அம்மா ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடந்தப்போ காப்பாற்றின என்னை மட்டுமே தான் வீடியோ எடுத்து போட்டாங்களே தவிர அந்த இடத்துல என்னையை காப்பாற்ற சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் அங்கேருந்து அந்த திருடனை பிடிக்க முயற்சி பண்ணது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். அதை எல்லாமே இங்கே தவறிட்டாங்க அப்படின்னு அங்கே முத்து சொல்லும்போது இதை கேட்டுட்டு இங்கே அருணும் சரி சீதாவும் சரி அதிர்ச்சியோடு எங்கள் மீனாவை பார்க்க மீனா ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள் முத்து சீதாவையும் அருணையும் பார்க்குறாங்க. என் புருஷனை பற்றி இனிமேல் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவருக்கு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி தன்னால் தான் இதை நடந்துருச்சோன்னு அந்த இடத்துல கூட அருணை காப்பாற்றுறதுக்காக இப்படி தான் சொல்கிறாரு. என்னைகிட்ட கையை காட்டி விட்டுட்டு தான் அருண் அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போனார். அதனால தான் நான் அந்த அம்மாவை காப்பாற்ற போனேன்னு வீடியோவில் சொன்னதை நீயே உன் காதால் கேட்டிருப்பேன், பார்த்தும் இருக்க சீதா. இதுக்கப்புறமா அவரை நீ நல்லவராக தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நினைக்கவும் இல்லை. அதே நேரத்தில் முன்னாடி அவரை பற்றி தப்பாக பேசுகிறது இதுதான் கடைசியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனா ரொம்ப கோவமாக கிளம்பி வெளியே போக, என்ன சீதா இப்படி வார்த்தையை விட்டுட்டேன்? உன் அக்காவை பற்றி மாமாவை பற்றி உனக்கு தெரியாதா என்ன? எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதான்னு சொல்லி அங்கே சந்திராவும் திட்டுறது மட்டும் இல்லாமல் சத்யாவும் திட்டுறாங்க. அங்கே நின்றுட்டு இருக்க அருணுக்கும் சீதாவுக்கும் ரொம்ப தலைகுனிவாகவும் இருக்க தான் செய்யுது. அருணுக்கு உடனே ஒரு ஃபோன் கால் வருது. அருண், உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்தோம்ல, அதை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் திரும்ப எப்போதும் போல் வேலைக்கு வாங்க. இதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். அந்த வீடியோ நாங்களுமே இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரே அவர் வாயால் இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம்னு சொன்னதை கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கவும் செய்கிறாங்க. முத்து மீனான்னு இவங்களை பற்றி ரொம்ப யோசனையோடு நிற்க மீனா கொடுத்த தரமான பதிலடியை இங்கே 2 பேருமே ஏற்றுக்கவும் முடியலை. முத்து கொடுத்த இந்த அடி தரமான செருப்படியாக தான் இருக்குது எங்கள் அருணுக்கு. அருணுடைய குணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, முத்துவோடைய குணம் என்னன்னு இங்கே சீதா புரிஞ்சுக்கிட்டு நிற்க தான் செய்கிறாங்க.